Hello students, welcome to Kurukulam Center. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 12th ஸ்டாண்டர்ட் பயாலஜியில் பயோடெக்னாலஜி அப்ளிகேஷன் டாப்பிக்கில் பெஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் இன்செக்ட் ரெசிஸ்டன்ட் பிளான்ஸ் வந்து பார்க்க போகிறோம். பயோடெக்னாலஜி அப்ளிகேஷன் இன் மெடிசன் அப்படின்ற டாப்பிக்கில் அக்ரிகல்ச்சர் அப்படின்ற டாப்பிக்கில் ஓகேவா. ஸோ இப்போது ஜிஎம்ஓ அப்படின்னா என்னன்றது பார்த்துருந்துச்சு. ஸோ ஜிஎம்ஓ அப்படின்றது என்ன அர்த்தம்? ஜீனை வந்து அல்ட்ரு பண்ணி அதை வந்து அந்த பாடிக்குள்ளே நம்ம இன்சர்ட் பண்ணி அந்த பிளான்ட்டுக்கு ஒரு கேரக்டர்ஸை கொண்டு வரோம் அப்படின்னா அதை தான் வந்து என்னன்னு சொல்கிறாங்க, ஜிஎம்ஓ அப்படின்றத சொல்கிறாங்க. இப்போ க்ராப்பாக இருந்துச்சுன்னா ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் க்ராப் அப்படின்றத சொல்கிறாங்க ஓகேவா. ஸோ இப்போ வந்து பெஸ்ட் ரெசிஸ்டன்ட் பிளான்ஸ் அப்படின்றத சொல்லுவாங்க. பெஸ்ட் ரெசிஸ்டன்ட் பிளான்ஸ், இன்செக்ட் ரெசிஸ்டன்ட் பிளான்ஸ். இப்போ ஒரு பிளான்ட் இருக்குது, இப்போ எக்ஸாம்பிள் வந்து காட்டன் பிளான்ட்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த காட்டன் பிளான்ட்டை அட்டாக் பண்ணுற காட்டன் போல்வார்ம் அப்படின்றது இருக்குது. அந்த போல்வார்ம் போய் என்ன பண்ணுது, அந்த காட்டன் பிளான்ட்டில் இருக்க இலைய அதுக்கப்புறம் வந்து கடிச்சு சாப்பிடுது. அப்போ கடிச்சு சாப்பிடும்போது நம்மளுக்கு ஈல்டு இல்லாமல் போயிடும் ஓகேவா. அப்படி ஈல்டு இல்லைன்னா என்ன ஆகும், நம்மளுக்கு வந்து ஃபர்தராக வந்து எதுவுமே கிடைக்காம போயிடும் ஓகேவா. அப்போது வந்து அதுக்காக இப்போ நம்ம வந்து பெஸ்டிசைட்ஸ், இன்செக்டிசைட்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நிறையா வந்து சைட் எஃபெக்ட்ஸ் வந்து கண்டிப்பாக வரும். ஸோ அது வந்து போல்வாமாக அட்டாக் பண்ணாலுமே இப்போ அந்த சாயிலில் அந்த கெமிக்கல்ஸ் இருக்கும்போது மழை பெய்யும் போது அந்த மழை மூலமாக அந்த கெமிக்கல்ஸ் வந்து என்ன ஆகும், ரிவர்ஸ் லேக்கில் வந்து ஜாயின் ஆகும்போது அப்போ வந்து அங்கே இருக்கிற ஆர்கானிசம்ஸ் எல்லாமே என்ன ஆயிடுவாங்க, டெத் ஆயிடுவாங்க ஓகேவா. ஸோ அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் கெமிக்கல் ஃபெர்டிலைசர், பெஸ்டிசைட்ஸை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ஒன் ஆஃப் த மெத்தட் தான் என்ன அப்படின்னா இந்த ஜிஎம்ஓ. அந்த ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் வச்சு எப்படி வந்து பெஸ்ட்டை வந்து நம்ம அட்டாக் பண்ணுறோம், இன்செக்டை எப்படி அட்டாக் பண்ணுறோம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் ஓகேவா. ஸோ இதில் வந்து இங்கே வந்து என்ன சொல்கிறாங்க, ஒரு பயாலஜிக்கல் ஒரு ஆர்கானிசமை வச்சே ஒரு ஆர்கானிசம் வந்து அட்டாக் பண்ணுறது. ஸோ அதுதான் இங்கே மெயின். ஸோ அப்போ இங்கே பிடி டாக்சின் அப்படின்றது ப்ரொடியூசர் எந்த பாக்டீரியா அப்படின்னா பெசிலஸ் தூரின்ஜெனிசிஸ் அப்படின்றது ஓகேவா. பெசிலஸ் தூரின்ஜெனிசிஸ் அப்படின்ற ஒரு பாக்டீரியா, அந்த பாக்டீரியாலேருந்து ஒரு டாக்ஸின் வந்து சிந்தசிஸ் ஆகுது. அந்த டாக்ஸின் வந்து என்ன அப்படின்னா கிரைஜீன் அப்படின்றத சொல்லுவாங்க ஓகேவா. ஸோ அதனால இதை வந்து பிடி அப்படின்றது ஷார்ட், பெசிலஸ் தூரின்ஜெனிசிஸா பிடி அப்படின்ற ஷார்ட் ஃபார்மில் சொல்கிறாங்க. இதை வந்து பிடி டாக்ஸின் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த பிடி டாக்ஸின் ஜீனை வந்து என்ன ஆகுது அப்படின்னா has been cloned from the bacteria and been expressed in plants. ஸோ பாக்டீரியாலேருந்து has been cloned from the bacteria and been expressed in plants to provide the resistance to insect without the need for insecticides. அப்போ அந்த ஜீனை வந்து என்ன பண்ணுறாங்க, எடுத்து அந்த பிளான்ஸில் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது, பிளான்ஸில் வந்து அந்த ஜீனை வந்து இன்செக்ட் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா இன்செக்டிசைட்ஸ் யூஸ் பண்ணுறது குறையுது. அப்போ அந்த இன்செக்டுக்கு அகெயின்ஸ்டாக அந்த பிளான்ட் வந்து என்ன ஆகுது, ரெசிஸ்டண்ட்டாக மாறிடுது அப்படின்றத சொல்கிறாங்க ஓகேவா. ஸோ எக்ஸாம்பிள் இதே மாதிரி பிடி காட்டன், பிடி கார்ன், ரைஸ், டொமேட்டோ, பொட்டேட்டோ, சோயாபீன் இதெல்லாமே கொண்டு வந்திருக்காங்கன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பிடி காட்டன். ஸோ இப்போ நம்ம ஓவராலாக பார்த்தோம் இந்த ப்ராசஸ் எப்படி நடக்குது அப்படின்றது ஓகேவா. பெசிலஸ் தூரின்ஜெனிசிஸ் அப்படின்ற பாக்டீரியா ஒரு ப்ரோட்டீனை ப்ரொடியூஸ் பண்ணுது. அதுதான் போய் சில இன்செக்ட்ஸை போய் என்ன பண்ணுது அப்படின்னா கில் பண்ணுது. அந்த ப்ரோட்டீன்ஸாக இங்கே டாக்ஸின் அப்படின்றத சொல்கிறோம். எந்தெந்த இன்செக்ட்ஸ் எல்லாம் கில் பண்ணோம் அப்படின்னா லெபிடோப்டெரான், டொபாக்கோ பட்வார்ம் அண்ட் ஆர்மி வார்ம், கோலியோப்டெரான், பீட்டல்ஸ், டிப்டெரான், ஃப்ளைஸ் அண்ட் மஸ்கிட்டோஸ். இதை படித்து வச்சுக்கோங்க, மெமரி பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வந்து பெசிலஸ் தூரின்ஜெனிசிஸ் அப்படின்றது வளரும் போது சம் ப்ரோட்டீன் கிறிஸ்டல்ஸாக ஃபார்ம் பண்ணுதா ஓகேவா. இந்த கிறிஸ்டல்ஸில் தான் என்ன இருக்குது அப்படின்னா சம் டாக்ஸிக், அதை தான் வந்து இன்செக்டிசிடல் ப்ரோட்டீன் அப்படின்றத இங்கே சொல்கிறாங்க ஓகேவா. ஸோ இந்த ப்ரோட்டீன் வந்து இந்த பிடி டாக்ஸின் அப்படின்றது வெளியே இருக்கிற வரைக்கும் இன்ஆக்டிவாக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் இந்த டாக்ஸின், இந்த ஜீனை வந்து என்ன பண்ணுறோம், பிளான்ட் பாடியில் இன்செர்ட் பண்ணிட்டோம். இப்போ அந்த பிளான்ட் பாடியில் அந்த ஜீன் இருக்குது ஓகேவா. வெளியே இருக்கிற வரைக்கும் அது இன்ஆக்டிவாக இருக்கும். இப்போ அந்த காட்டன் போல்வார்ம் வந்து போய் காட்டன் பிளான்ட்டை போய் கடிச்சு சாப்பிட்ருது, அந்த இலையை சாப்பிட்ருது. அப்போ வெளியே இருக்கிற வரைக்கும் இன்ஆக்டிவாக இருந்தது. ஒன்ஸ் அந்த இன்செக்ட் பாடிக்குள்ளே போனோன்னே ப்ரோடாக்சினாக உள்ளது ஆக்டிவ் டாக்ஸினாக மாறிடுமா. அப்போ அந்த இன்செக்ட்ஸோட கட் பகுதியில் அல்கலைன் பிஹெச் வந்து இருக்கும். அதோட சால்யுபிள் ஆகி அவங்களோட இன்டெஸ்டைனை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா போர் பண்ணி பர்ஸ்ட் ஆக்கி அதை வந்து டெத் ஆக்கிடுவாங்க. இதுதான் அதோட ஃபங்க்ஷன். இந்த டாக்ஸினோட ஃபங்க்ஷன் இதுதான். ஸோ இதெல்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க. பிடி டாக்ஸின் ப்ரோட்டீன் எக்ஸஸ் அஸ் அன் inactive prototoxin. Once an insect ingests the inactive toxin, அந்த இன்ஆக்டிவ் டாக்ஸின் வந்து இட் இஸ் கன்வெர்டட் டு ஆக்டிவ் ஃபார்மாக மாறிடுது ஓகேவா. ஏன் அப்படின்னா டியூ டு அந்த கட் பகுதியில் இருக்க அல்கலைன் பிஹெச் மூலிமா அது போய் என்ன பண்ணும் அப்படின்னா கிறிஸ்டலை சால்யுபிளைஸ் பண்ணுது. அப்போ அந்த டாக்ஸின் வந்து கட் அந்த அந்த இன்செக்டோட மிட்கட் பார்ட்டில் இருக்க அந்த எபித்தீலியல் செல்ஸோட பைண்ட் ஆகி அதை போய் என்ன பண்ணுவாங்க, போர் பண்ணி அதை ஸ்வெல் பண்ணி
அண்ட் லைசஸ் ஈவென்ச்சுவலி காஸ் டெத்து கூட ஆக்கிடுவாங்க இதை இங்கே சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கட் பகுதியில் என்ன மாதிரி பிஹெச் வந்து இருக்குது அப்படின்றத நீட் கொஸ்டினில் கேட்டாங்க. ஸோ அதே மாதிரி இன்ஆக்டிவ் புரோட்டோடாக்சின் ஆக்டிவ் புரோடாக்சினாக மாறும் அப்படின்றதையும் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அதே மாதிரி வந்து ஸ்பெசிஃபிக் பிடி டாக்ஸிக் ஜீன் வேர் ஐசோலேட்டட் ஃப்ரம் பெசிலஸ் தூரின்ஜென்சிஸ். அப்போ பெசிலஸ் தூரின்ஜென்சிஸ்லேருந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்பெசிஃபிக்கான பிடி டாக்ஸின் ஜீனை ஐசோலேட் பண்ணி எடுக்கிறாங்க. அது செவரல் கிராப் பிளான்ஸில் வந்து இன்கார்பரேட் பண்ணுறாங்க சச்சஸ் காட்டன். ஸோ அப்போது இது வந்து எல்லா இன்செக்ட்ஸையும் போய் அட்டாக் பண்ணுமா அப்படின்றது கிடையாது. ஒரு ஸ்பெசிஃபிக்கான இன்செக்ட்ஸை மட்டும் தான் இப்போ என்ன பண்ணும் அட்டாக் பண்ணுன்றதை இங்கே சொல்கிறாங்க. ஸோ அதனால இதை வந்து இன்செக்ட் குரூப் ஸ்பெசிஃபிக் அப்படின்றத சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அப்போ இந்த டாக்ஸின் கோட் பண்ணுற இந்த ஜீன் பேர் என்ன அப்படின்னா கிரை ஜீனா. ஸோ கிரை 1AC அப்படின்றத சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ தேர் ஆர் நம்பர் ஆஃப் தம். ஃபார் எக்ஸாம்பிள் நிறையா இருக்குது. இதில் நம்மளுக்கு சம் எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. காட்டன் போல்வார்மை கண்ட்ரோல் பண்ண அந்த ஜீன் வந்து என்ன அப்படின்னா கிரை 1AC கிரை 2AB. காட்டன் போல்வார்மை கண்ட்ரோல் பண்ணுற ஜீன் கிரை 1AC கிரை 2AB. கார்ன் போரரை கண்ட்ரோல் பண்ணுற ஜீன் கிரை 1AB இதை இங்கே சொல்கிறாங்க. கார்ன் போரரை கண்ட்ரோல் பண்ணுற ஜீன் எது அப்படின்னா கிரை 1AB இதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா? காட்டன் போல்வார்மை கண்ட்ரோல் பண்ணுற ஜீன் கிரை 1AC கிரை 2AB. கார்ன் போரரை கண்ட்ரோல் பண்ணுற ஜீன் கிரை 1AB இதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னா இன்செக்ட் ரெசிஸ்டன்ட் பிளான்ஸா. இன்செக்ட் ரெசிஸ்டன்ட் பிளான்ஸ் கிளியராக புரியுது தானே? ஸோ இன்செக்ட் ரெசிஸ்டன்ட் பிளான்ஸ் அப்படின்றது பெசிலஸ் தூரின்ஜென்சிஸ்லேருந்து எடுக்கிற நம்ம ஜீன் தான். அந்த ஜீன் வந்து கிரை ஜீன் அப்படின்றத சொல்கிறாங்க. இது வெளியே இருக்கிற வரைக்கும் இன்ஆக்டிவாக இருக்கும். ஒன்ஸ் இன்செக்ட் பாடிக்குள்ளே என்ட்ரானோன்னு இன்ஆக்டிவாக உள்ளதை ஆக்டிவ் டாக்ஸினாக மாறி அதில் இருக்கிற கட்டில் இருக்கிற அல்கலைன் பிஹெச் மூலமா என்ன பண்ணுறாங்க அது வந்து சாலிபிளைஸ் ஆகி அதை வந்து ஈவென்ச்சுவலி காஸ் டெத்து கூட ஆக்கிடுறாங்கன்றதை இங்கே சொல்கிறாங்க. கிரை 1AC கிரை 2AB அப்படின்றது காட்டன் போல்வார்மை கண்ட்ரோல் பண்ணுது. கிரை 1AB வந்து கார்ன் போரரை கண்ட்ரோல் பண்ணுதுன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பெஸ்ட் ரெசிஸ்டன்ட் பிளான்ஸ். இங்கேயும் அதே தான். ஸோ பெஸ்ட் ரெசிஸ்டன்ட் பிளான்ஸ் அப்படின்றது இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது வந்து எந்த மெத்தடில் போய் அட்டாக் பண்ணுறாங்க அப்படின்னா RNA இன்டர்ஃபரன்ஸ் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ நம்மளுக்கு எப்படி RNA வந்து ஃபார்ம் ஆகும்? mRNAவை சைலன்சிங் பண்ணுற அதை வச்சு தான் இவங்களோட மெயின் கோலாக இருந்துச்சு. இந்த mRNA ஃபார்ம் பண்ணுறதை தடுக்கிறாங்க. ஏன் அப்படின்னா mRNAலேருந்து தான் நம்மளுக்கு ப்ரோட்டீன் அப்படின்றது ஃபார்ம் ஆகுது. ஏன்னா ப்ரோட்டீன் அப்படின்றது தான் நம்மளோட பாடி ஃபங்க்ஷன்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட். அப்போ அந்த ப்ரோட்டீனை சிந்தசிஸ் ஆக வைக்கலன்னா என்ன ஆகும்? அந்த பாடி ஃபங்க்ஷனே ஆகாது. அப்போ அந்த ப்ரோட்டீன் சிந்தசிஸை தடுக்கிறது தான் அதுதான் RNA இன்டர்ஃபரன்ஸ். அப்போ mRNA ஃபார்ம் ஆகுறத தடுக்கிறாங்க. அப்போ mRNA நம்மளுக்கு எப்படி ஃபார்ம் ஆகும்? டிஎன்ஏலேருந்து mRNA ஃபார்ம் ஆகும். ஆமாம் தானே? இந்த டிஎன்ஏலேருந்து mRNA ஃபார்ம் ஆகுறத வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா டிரான்ஸ்கிரிப்ஷன். டிஎன்ஏலேருந்து mRNA ஃபார்ம் ஆகுறத டிரான்ஸ்கிரிப்ஷன். mRNAலேருந்து ப்ரோட்டீன் ஃபார்ம் ஆகுறத என்னன்னு சொல்லுவாங்கன்னா டிரான்ஸ்லேஷன் இதை இங்கே சொல்லுவாங்க. அப்போ இந்த mRNA ஃபார்ம் ஆகுறத என்ன பண்ணுறாங்க? தடுக்கிறாங்க. அந்த mRNA ஃபார்ம் ஆகுறது தடுக்கிறது பார்த்தீங்களா? ஸோ அதை தான் இங்கே என்னன்னு சொல்லுவாங்கன்னா RNA இன்டர்ஃபரன்ஸ் அப்படின்றத இங்கே சொல்கிறாங்க. ஓகேவா? அதுதான் mRNA சைலன்சிங் அப்படின்றத இங்கே சொல்கிறாங்க. So several nematodes are. So in several nematodes are parasite a wide variety of plants and animals including human beings கூட அது parasitingsா இருக்கு. ஸோ இங்கே வந்து மெயினான என்ன நெமட்டோட் அப்படின்ற ஒன் ஆஃப் த ரவுண்ட் வார்ம்ஸ் தான். ஸோ இங்கே வந்து மெலாய்டோகைன் இன்காக்னிஷியா அப்படின்ற ஒரு நெமட்டோட் போய் டொபாக்கோ பிளான்ட்டோட ரூட்டில் போய் என்ன பண்ணுது? அட்டாக் பண்ணுது. ஸோ ரூட் பார்ட்டை போய் அட்டாக் பண்ணுறதுனால நம்மளுக்கு ஈல்டு எதுவுமே இல்லாமல் போயிடுது. அப்போ என்ன ஆகுது? என்ன பண்ணுறாங்க அப்படின்னா RNA இன்டர்ஃபரன்ஸ் அப்படின்ற ப்ராசஸ் வந்து பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ அப்போ இந்த RNA இன்டர்ஃபரன்ஸ் அப்படின்றது எல்லா யூகாரியோட்டிக் ஆர்கான்ஸ்லையும் நடக்கும் அஸ் அ மெத்தட் ஆஃப் செல்லுலார் டிஃபென்ஸ் மெத்தட் மாதிரி. ஸோ இதோட இந்த மெத்தட் என்ன அப்படின்னா mRNAவை சைலன்சிங் பண்ணுறாங்க. எது மூலமா அப்படின்னா டபுள் ஸ்டாண்ட் RNAவை ஃபார்ம் பண்ணுறது மூலமா mRNAவை சைலன்சிங் பண்ணுறாங்க. அது போய் என்ன பண்ணுது? டிரான்ஸ்லேஷன் ப்ராசஸ் போய் ப்ரிவென்ட் பண்ணுது அப்படின்றத இங்கே சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ திஸ் சோர்ஸ் ஆஃப் காம்ப்ளிமெண்ட்ரி RNA. அப்போ இந்த காம்ப்ளிமெண்ட்ரி RNA குட் பி ஃப்ரம் அன் இன்ஃபெக்ஷன். ஸோ இந்த காம்ப்ளிமெண்ட்ரி RNA அப்படின்றது எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னா பை வைரஸ். ஸோ வைரஸில் இருக்க RNA ஜீனோம் ஆர் மொபைல் ஜெனடிக் இது நீட் கொஸ்டினில் கேட்டாங்க. இது வந்து எப்படி வந்து அதை செல்ஃப் டிஃபென்ஸ் பண்ணுறாங்க? வைரஸ் உள்ள RNA ஜீனோம் ஆர் மொபைல் ஜெனட்டிக் எலமெண்ட்ஸா. ஸோ இது மூலியமாக அந்த காம்ப்ளிமெண்ட்ரி RNAவோட சோர்ஸாக வந்து நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்றத சொல்கிறாங்க ஃப்ரம் இன்ஃபெக்ஷன் பை வைரஸ். ஸோ அப்போ எல்லா யூகாரியோட்டிக் ஆர்கான்ஸுமே ஒரு RNA இன்டர்ஃபரன்ஸ் அப்படின்ற ப்ராசஸ் பண்ணுறாங்க பை செல்லுலார் டிஃபென்ஸ்காண்டி.
சரிங்களா? ஸோ அப்போ இங்கே வந்து எப்படி நடக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ இப்போ அகரோ பாக்டீரியம் வெக்டார்ஸ் வந்து எடுத்துக்கிறாங்க. அகரோ பாக்டீரியம்ன்றது பிளான்ட் செல்னாலே என்னன்னு சொன்னேன், அகரோ பாக்டீரியம் கியூமிஃபேசியன் அப்படின்றது தான் நம்மளுக்கு ஹோஸ்ட் செல். அதில் இருக்கிற டிஐ பிளாஸ்மிட் தான் என்னன்னு சொல்லுவாங்க, வெக்டார் அப்படின்றத இங்கே சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இங்கே வந்து நெமட்டோடுக்கு அகெயின்ஸ்டான ஜீன், நெமட்டோட் ஸ்பெசிஃபிக் ஜீனை வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த ஹோஸ்ட் பிளான்குள்ளே இன்சர்ட் பண்ணுறாங்க. இப்போ அந்த ஜீன் போய் என்ன பண்ணுது, அந்த டிஎன்ஏ வந்து இன்ட்ரடக்ஷன் பண்ணனால, ஸோ அந்த ஜீனால் அந்த ஹோஸ்ட் பிளான், இப்போ அந்த டொபாக்கோ பிளான்ட்ல போய் என்ன பண்ணுறாங்க, இந்த ஜீனை வந்து இன்சர்ட் பண்ணிட்டாங்க. பயோடெக்னாலஜி க்ளோனிங் ப்ராசஸ் மூலயமா அகரோபாக்டீரியம் டியூமிஃபேசியன்ற ஹோஸ்ட் செல், அதில் இருக்கிற டிஐ பிளாஸ்மிட்றது வெக்டார். அந்த வெக்டாரில் என்ன பண்ணுறாங்க, டியூமர் இன்டியூசிங் ஜீனை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த நெமட்டோட் ஸ்பெசிஃபிக் ஜீனை இன்சர்ட் பண்ணி ஹோஸ்ட் பிளான்குள்ளே இன்சர்ட் பண்ணிடுறாங்க. ஓகேவா? அப்போ ஹோஸ்ட் பிளான்ட் எல்லாமே, ஹோஸ்ட் செல்லான டொபாக்கோ பிளான்ட் எல்லாமே இப்போ என்ன ஆகுது, இப்போ டொபாக்கோ பிளான்ட்ல எல்லாமே இப்போ வந்து அந்த ஜீன் எல்லாமே இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ அந்த ஜீனை இன்ட்ரடியூஸ் பண்ணனால அதனால சென்ஸ் அண்ட் ஆன்டிசென்ஸ் ஆர்என்ஏ அப்படின்ற ஹோஸ்ட் செல்லில் ஃபார்ம் ஆகுது. ஓகேவா? அப்போ இந்த 2 RNA சேர்ந்து, சென்ஸ் அண்ட் ஆன்டிசென்ஸ் ஆர்என்ஏ சேர்ந்து, இப்போ இது சென்ஸ் ஆர்என்ஏ, இது ஆன்டிசென்ஸ் ஆர்என்ஏனா, ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு டபுள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ ஃபார்ம் ஆயிடுது. இதெல்லாம் வந்து காம்ப்ளிமெண்ட்ரி ஆர்என்ஏ அப்படின்றத சொல்கிறாங்க. இப்போது இது வந்து பிளான்ட் பாடியில் டபுள் ஸ்டாண்ட் ஆர்என்ஏவாக இருக்கா, இதை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த டபுள் ஸ்டாண்ட் ஆர்என்ஏ ஃப்ராக்மெண்ட் ஆகும். ஓகேவா? ஃப்ராக்மெண்ட் ஆச்சு அப்படின்னா அதுக்கு பேர் siRNA அப்படின்னு சொல்லுவோம். அது ஃப்ராக்மெண்ட் ஆச்சுன்னா அதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா siRNA. இது வரைக்கும் என்ன ஆகும் அப்படின்னா பிளான்ட் பாடியில் ஃபார்ம் ஆயிருக்கும். இது வரைக்கும் பிளான்ட் பாடியில் ஃபார்ம் ஆயிருக்கும். ஓகேவா? இப்போ அந்த பிளான்ட்டை சாப்பிட வர நெமட்டோட், இப்போ நெமட்டோட் போய் என்ன பண்ணுது, பிளான்ட்டை போய் சாப்பிட வருது. அப்போ நெமட்டோட் பாடிக்குள்ள இந்த siRNA என்ன ஆகுது, என்ட்ரு ஆகுது. ஆமாம் தானே? இப்போ siRNA என்ட்ரு ஆனோன்னா siRNA இப்படி இருக்காங்க, இது நெமட்டோடுக்குள்ளே என்ட்ரு ஆயிடுது. இப்போ இந்த siRNAவில் ரிஸ்க் அப்படின்ற காம்ப்ளெக்ஸ் போய் பைண்ட் ஆகுது. ஓகேவா? ரிஸ்க் அப்படின்ற காம்ப்ளெக்ஸ், இந்த ரிஸ்க் அப்படின்ற காம்ப்ளெக்ஸ் போய் பைண்ட் பண்ணனா இந்த டபுள் ஸ்டாண்டாக இருக்குது சிங்கிள் ஸ்டாண்ட் எம்ஆர்ஏவா மாறுது, அன்வைண்ட் பண்ணிடுறாங்க. ஓகேவா? ஸோ ஒன்ஸ் பாடி இன்செக்ட் பாடிக்குள்ளே எம்ஆர்என்ஏ ஃபார்ம் ஆகும் தானே, டிஎன்ஏலேருந்து எம்ஆர்என்ஏ ஃபார்ம் ஆகும்போது இந்த இப்போ இதுதான் எம்ஆர்என்ஏ வந்து இன்செக்ட் பாடியில் ஃபார்ம் ஆயிருக்கு. இதில் போய் என்ன பண்ணுறாங்க, இந்த siRNA போய் பைண்ட் பண்ணிடுறாங்க. பைண்ட் பண்ணிவிட்டு இந்த எம்ஆர்என்ஏ ஃபார்ம் ஆகிறத தடுக்கிறாங்க. இதுதான் வந்து என்ன அப்படின்னா RNA இன்டர்ஃபரன்ஸ், mRNA சைலன்சிங்கிறதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த 2 RNA are being complementary to each other form a double strand RNA that initiate the RNA interference, silence the specific mRNA of the nematode. The consequence was that the parasite could not survive. இது வந்து என்ன பண்ண முடியாது, சர்வை பண்ண முடியாது. ஸோ அப்போது RNA வந்து இன்டர்ஃபரிங்னால, ஸோ இது வந்து என்ன பண்ணுது, பேரசைட்லேருந்து இந்த டிரான்ஜெனிக் பிளான்ட் வந்து ப்ரொடெக்ட் ஆகுதுன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நெமட்டோட், பெஸ்ட் ரெசிஸ்டன்ட் பிளான்ட் அண்ட் இன்செக்ட் ரெசிஸ்டன்ட் பிளான்ஸ். பயோடெக்னாலஜி அப்ளிகேஷன் இன் அக்ரிகல்ச்சரில் பெஸ்ட் ரெசிஸ்டன்ட் பிளான்ஸ் அண்ட் இன்செக்ட் ரெசிஸ்டன்ட் பிளான்ஸ்னால் என்ன அப்படின்றத டீட்டெயிலாக பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் பார்ட் வீடியோவில் பயோடெக்னாலஜி அப்ளிகேஷன் இன் மெடிசனில் எந்த மாதிரிலாம் யூஸ் ஆகுது அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.